சிம்மஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. இந்த பிழிஞ்சு எடுத்த உப்பு தண்ணி இந்த மாதிரி பண்ணதால் அந்த காயில் இருக்கிற கசப்பு வெளியில் வந்துடும். டெசிகேட்டட் கோகோனட், ரெட் சில்லி, இது காரத்துக்கு, கலருக்கு, பிளாக் பெப்பர், உரத்தா, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு, புளி ஊற வச்சுருக்கேன். எடுத்துன்னு இருக்கிற மிளகாய், உளுத்தம்பருப்பு, மிளகு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டாச்சு. தேங்காய் கூட வச்சு பொடி பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பிசிறி வச்ச காயை பிழிஞ்சு போட்டு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு வதக்கிட்டு இருக்கேன். புளி தண்ணியில் காயை வெந்துடுத்து இந்த சமயத்துக்கு அரைச்ச விழுத சேர்க்கணும். வேக வச்ச பருப்பையும் மசிச்சுட்டு சேர்க்கணும். பைத்தம் பருப்பு இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும், அதனால் பைத்தம் பருப்பு வேக வச்சு சேர்த்துருக்கேன். ஒரு கொதி விட்டா குழம்பு ரெடி. இந்த காய் மிதிப்பாகக்காய் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். கோவக்காய் மாதிரியும் இருக்கும். கண்டோலாக அரைச்சி விட்ட குழம்பு ரெடி. இந்த காய் பார்க்குறதுக்கு பாகக்காய் மாதிரி இருந்தாலும் அந்தளவு கசப்பு இருக்காது. அதுவும் இல்லாத நம்ம அதில் இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துட்டோம். அப்புறமா உப்பு தூவி பிசிறி வச்சுருக்கோம். ஸோ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமும் கசப்பு தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.